குரங்கின் பேராசை. இந்தக் கதை ஒரு இளங்குரங்கின் பேராசையால் ஏற்பட்ட விளைவுகளைச் சொல்கிறது. ஒரு பசுமையுடன் குளிர்ந்த சோலைக்காடு. மரங்கள் பழங்களால் கனிந்து தோங்கிக் கிடந்தன. அந்த சோலையில் பல குரங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அவை அனைத்தும் ஒன்றோடொன்று நட்புடன் பழகி, தேவையான அளவிற்கு பழங்களை எடுத்துச் சாப்பிட்டு சந்தோஷமாக கழித்தன. அந்த குழுவில் ஒரு இளம் குரங்கு இருந்தது. அது பழங்களை மிகவும் விரும்பியது. ஆரம்பத்தில் மற்ற குரங்குகளைப் போலவே அது தேவைக்கேற்ப பழங்களை எடுத்துச் சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் அந்த இளம் குரங்குக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நான் தினமும் சற்று அதிகமாக பழங்களைச் சேமித்தால் பிறகு பசிக்கும்போது எனக்கே நிறைய இருக்கும். நானே உண்டு மகிழ்வேன் என்று ஆசையோடு யோசித்தது. அந்த நாளிலிருந்து அது தினமும் அதிகமாக பழங்களை எடுத்துக்கொண்டு தனக்கென ஒரு மூலையில் வைத்து சேமிக்கத் தொடங்கியது. அவை ஒன்றையும் சாப்பிடவில்லை. மற்ற குரங்குகளுடன் பகிரவும் இல்லை. நீ ஏன் இவ்வளவு பழங்களைச் சேமிக்கிறாய்? ஒன்றையும் சாப்பிடவில்லையே என்று மற்ற குரங்குகள் ஆச்சரியத்துடன் கேட்டன. அது பெருமையாகச் சிரித்து பதிலளித்தது. இவை எல்லாம் என் சொத்து. ஒரு நாள் என் வயிறு கத்தும்போது இவைகள் எனக்கு உதவியாக இருக்கும் என்றது. அந்த இளம் குரங்கு மேலும் மேலும் பழங்களை எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்தன. பழங்கள் பழுத்து மெதுவாக கெடத் தொடங்கின. சில பழங்கள் கெட்டுப் போயின. சிலவற்றில் நாற்றம் வீசத் தொடங்கியது. இளம் குரங்கு அவற்றை சாப்பிட முயன்றபோது ஒரு பழத்தையும் உண்ண முடியவில்லை. அவை அனைத்தும் வீணாகிவிட்டன. அது மிகுந்த கவலையுடன் அமர்ந்திருந்தபோது அருகில் வந்த முதிய குரங்கு மெதுவாகச் சொன்னது. வாழ்க்கையில் ஆசை இருக்கலாம். ஆனால் அது அளவைக் கடந்தால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும். அளவிற்கு மீறிய ஆசை அழிவுக்கு வழிகாட்டும் என்பதை இப்போது புரிந்து கொள்ளு. அந்த இளம் குரங்கு தன் தவறை உணர்ந்தது. அதன்பின் பழங்களை மற்ற குரங்குகளுடன் பகிர்ந்து கொண்டு தேவைக்கு ஏற்ற அளவிலேயே எடுத்து வாழத் தொடங்கியது. இக்கதையின் பாடம்: அளவிற்கு மீறிய ஆசை அழிவுக்கு வழிகாட்டும். நமக்கு தேவையான அளவிற்கே ஆசைப்பட வேண்டும். பேராசை நம் கையில் இருக்கும் நல்லதையும் அழிக்கக்கூடும்.